ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ புது வியூஸ் யாராக பார்க்குறீங்களா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். February 15th ஒரு 1 வீக் லாங் கேப்க்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 டெஸ்ட் மேட்ச்மே சூப்பராக போச்சு, ஈக்குவலி பாய்ஸ்டாக இருக்காங்க. ஸோ 1-0 ஸ்கோர் லைனில் இருக்குது. இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. இது தேர்ட் டெஸ்ட், இது இல்லாமல் 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ தேர்ட் டெஸ்ட் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம், ஸ்டேடியம் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் டீம்ஸ் பிளேயிங் லெவன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பேச போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் ராஜ்கோட் ஸ்டேடியம் தான். ஸோ அங்கே தான் நடக்க போகுது. ராஜ்கோட் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 டெஸ்ட் தான் நடந்திருக்கு. அந்த 2 டெஸ்ட்டில் ஒரு மேட்ச் வந்து டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஹேவ் ஒன், இன்னொரு ஸ்டேடியத்தில் வந்து ட்ராவ் ஆயிருக்கு. ஸோ ராஜ்கோட்டில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. அந்த ஒரு டெஸ்ட் லாஸ்ட்டாக 2018 இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் ஆடினாங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் தான் லாஸ்ட்டாக இங்கே ஆடின இன்டர்நேஷனல் டெஸ்ட். அதை தாண்டி ரஞ்சி டிராஃபி ஆடினாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. ராஜ்கோட் ஸ்டேடியம் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் த டேல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேட்டர்ஸ் விக்கெட்டு, பியூர் பேட்டர்ஸ் பேரடைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் வேற மாதிரி இருக்கும் பேட்டிங் ஆட, கடைசி 2 நாள் தான் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் பால் ஒன்று திரும்ப ஆரம்பிக்கும், இல்லை ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். ஸோ பவுலர்ஸ்க்கு கடைசி 2 நாள் தான் வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 நாள் அவங்க உயிரை கொடுத்து பவுலிங் போடணும். ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் சரி, பேஸாக இருந்தாலும் சரி. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இங்கே 550 அரேஞ்ச் இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 490, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 240, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 190. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் 3 நாள் பேட்டிங் ஆடுற டீம் செம்ம அட்வான்டேஜ் இருக்குது இந்த டெஸ்ட் மேட்ச்சில். கடைசி 2 நாள் பவுலிங் போடுற டீமுக்கு செம்ம அட்வான்டேஜ். ஸோ இதுதான் ராஜ்கோட்டோட ஸ்டாட்ஸ். 2 இன்டர்நேஷனல் மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க இந்தியா பக்கம் போவோம். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ரன் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. 4 இன்னிங்ஸ் 2 மேட்ச்சில் ஒரு 50யுமே அடிக்கல. 20s 30s அடிக்கிறாரு தவிர ஸ்டார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் அவர் வந்து இந்தியாவில் ஆடுறாரு, செஞ்சுரி 50 போடலனா கூட இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. பட் அதுவும் அவர் மெயின்டைன் பண்ண மாட்டார். ஆஸ் அ கேப்டனாக அவர் நல்லா பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோற்றதுக்கப்புறம் நல்லா டீமை லீட் பண்ணி ஜெயிச்சு வச்சார். பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. ஆண்டர்சன் சொல்லி எடுத்தார் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில். ஹோப் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆண்டர்சன் ஆடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் செட் ஆகிட்டானா ரோஹித் கேன் டெஃபினெட்லி பிரிங் 50 or 100. வெயிட்டிங் ஃபார் ஹிட்மேன் நாக். நெக்ஸ்ட் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 210 ஆர் சம்திங், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 30-40. ஸோ ஜெய்ஸ்வால் செம்ம ஃபார்மில் இருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு யங் ரிஷப் பண்ட்னே சொல்லலாம். ஓப்பனிங்கில் செம்மையாக அடிச்சு ஆடுறாரு, நிற்கவே மாட்டுறாரு. அடிச்சு ஆடக்கூடிய ஜெய்ஸ்வால் இந்த தேர்ட் டெஸ்ட்டில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு அதுதான் கேள்வி. ஷோயப் பஷீர், ரேயான் அஹ்மத், ஜேம்ஸ் ஆண்டர்சன் எப்படி கோப்பப் பண்ணுவார்? அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லை செஞ்சுரி வந்தால் ஜெய்ஸ்வால் ஃபிக்ஸ்டு பெர்மனன்ட். இனி இவர் தான் ஓப்பனிங்காக இருப்பார். சுப்மன் கில் என்ன தான் போன மேட்ச் செஞ்சுரி போட்டாலுமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 20-15 இன்னிங்ஸில் ஒரு 50யுமே போடல. பட் அந்த செஞ்சுரி வச்சு நிறைய வாய் அடிச்சிட்டாரு. அந்த ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சு போனோம் இந்த 2 இன்னிங்ஸில். இல்லைனா திருப்பி அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சுப்மன் ஒரு கிளாசி பிளேயர் இல்லை, நோ டவுட் அபவுட் இட். பட் இங்கிலாந்து பேசட்டாக அவர் ஆடி பண்ணும். எஸ்பெஷலி ஆண்டர்சன் இவரை சொல்லி எடுப்பார் ரோஹித் சர்மாவை. ஸோ ரோஹித் சர்மா கில் ஆண்டர்சன் செம்மையாக இருக்க போது கில் 2 இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் 50ஆவது போடணும். இப்போ வரப்போகிற ட்விஸ்ட் என்னன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், அதுதான் அஃபிஷியல். கேஎல் ராகுலும் தேர்ட் டெஸ்ட்டில் இன்ஜுரி. ஸோ பார்த்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான், ரஜத் பட்டிதார் தான் ஆட போகிறாங்க. எஸ், அஃபிஷியலாக நியூஸ் சொல்ல, பட் ரூமர்ஸில் போகுது. சர்ஃபராஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பாட்லையும், ரஜத் பட்டிதார் கேஎல் ராகுல் ஸ்பாட்டில் தான் செகண்ட் டெஸ்ட் ஆனால். ஸோ இப்படி தான் இருக்க போது. சர்ஃபராஸ் கான் ஒரு மெய்டன் டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாரு. ரஜத் பட்டிதார் திரும்பி ஒரு சான்ஸ். ஸோ 2 பேருமே அட்லீஸ்ட் ஒரு 50 போட்டு டீமில் எடுத்த தக்க வச்சுக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சர்ஃபராஸ் அண்ட் பட்டிதார் ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கேஎஸ் பரத் பற்றி நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்தியா அவருக்கு கொடுக்காத சான்ஸே இல்லைங்க. இந்தியா ஆஸ்திரேலியா டூர்லேருந்து அவர் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 7-8 மேட்ச் டெஸ்ட் மேட்ச்சில் கீப்பிங் பண்ணுறாரு. ஒரு 50 கூட போடலங்க, ஒரு 40 தான் போடுறாரு. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பிக் மேட்ச் நாக்கே இல்லை. கீப்பிங் நல்லா பண்ணுறாரு. பட் அது யார் வேணால் பண்ணலாம். பேட்டிங் தான் தேவை. கீப்பர் பேட்ஸ்மேனாக கேஎஸ் பரத் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டார். இந்த டெஸ்ட் மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரில. கொடுத்தா ஒரு 50 போட்டு டீமில் இல்லைனா இவர் வந்துடுவார். துருவ் ஜுரேல் செம்மையாக ஆடுறாரு. இது டொமெஸ்டிக் மேட்ச் பார்த்தேன். பட் ஆனால் இவர் அக்ரெசிவாக ஆடுவார். ஸோ அப்படியே ஆப்போசிட் டு கேஎஸ் பரத். பட் நிப்பாரான்றது கேள்விக்குறி. பட் ஒரு சேஞ்ச் வேணுங்க. கேஎஸ் பரத் எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஆட வைப்பீங்க ரன்ஸே இல்லாமல்? அதுக்கு நீங்கள் துருவ் ஜுரேலே ஆட வைக்கலாம். பிகாஸ் அவர் தான் பேக்கப் விக்கெட் கீப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நானாக தான் கேஎஸ் பரத் பதிலாக துருவ் ஜுரேல் தான் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட வைப்போம். சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய ஷாக் என்னன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லுமே ஜடேஜா இன்னும் ஃபிட் இல்லை. ஸோ ஜடேஜா, கேஎல் ராகுல் ஃபிட் இல்லை. அவங்க ஆட மாட்டாங்க தேர்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ இப்போ அஸ்வின், அக்ஷர் பட்டேல் நம்பி தான் இருக்குது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நீங்கள் பார்த்தீங்க பேர்ட் டேர்ன் ஆகாதப்போ அஸ்வினும் அக்ஷரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விக்கெட் எடுக்க. ஒரு 2 விக்கெட் தான் 2 பேருக்குமே வருது. செகண்ட் இன்னிங்ஸ் எண்டில் அஸ்வின் நல்லா போட்டார் ஸ்டார்டிங்கில் சரி. பட் அக்ஷருக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அக்ஷர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அஸ்வின் அவர் ட்ரிக்கு வச்சு எடுப்பார். பட் இவங்க 2 பேரும் பால் டேர்ன் ஆகலாம் ரொம்ப செத்தாங்க. ஏன்னா ட்ராக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆட்டத்துக்கு. ஏன்னா ராஜ்கோட் பேட்டிங்
பேட்டிங் பேரடைஸ். குல்தீப் யாதவ் அவர் ஆஸ் யூஷுவல் சைனா மேன் மிஸ்ட்ரி ஸ்பின்னராக ப்ரூவ் பண்ணிடுறாரு. 2 இன்னிங்ஸ்லையும் 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் அண்ட் அக்ஷரோட குல்தீப் யாதவ் இப்போ எஃபெக்டிவாக இருப்பான்னு நம்புறேன். பிகாஸ் இவரால் டேர்ன் பண்ண முடியலனாலும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரில் பால் வந்து இதுவாகும். ஸோ குல்தீப், அக்ஷர், அஸ்வின் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ராஜ்கோட் ரேங்க் டர்னராக இருந்தால் 3 பேர் செதுக்கிடுவாங்க. பும்ரா இவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஒரு புது பீஸ்ட்டுங்க சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத பிச்சில் வந்து 6 4 எடுக்கலாம். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ், ஓவரால் 9 விக்கெட்ஸுங்க. வாட்டர் பவுலிங் ஹேவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் பும்ரா சத்தியமாக இங்கிலாண்டால் ஆடவே முடியல, திணறாங்க. சொல்லி விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ பும்ரா ரெஸ்ட்டு கொடுப்பாங்களா தெரில, கொடுக்கலன்னா பும்ரா ஒரு 5 for லோடிங் தான் சொல்லிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமாரா, சிராஜான் 11th மேன் யாருன்னு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்தியாவோட ஸ்குவாட் அண்ட் இந்தியா அட்வான்டேஜஸ் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியா திரும்பி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுக்கணும். ஒரு 400 500 அடிச்சா ஒரு லீட் எடுக்கலாம் 150+. அதுக்கப்புறம் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் சுருக்கலாம். இந்தியா செகண்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லாமல் இது ஆடினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த மேட்ச் இந்தியா அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ஒரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்குவாட் வந்து ரிமூவ் ஆயிட்டார். எஸ், தேர்ட் டெஸ்ட்டுன்னு இல்லை, கடைசி 3 டெஸ்ட்டுக்குமே ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாது. அது ஒரு பெரிய டிராபேக் தான். பிகாஸ் அவர் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல. கில்லாவது செஞ்சுரி போட்டு இடத்த ரீடைன் பண்ணார். இவர் ஒன்றுமே பண்ணல, ஒரு 50 கூட பண்ணல. ஸோ எல்லாருமே செலக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ ஐயர் ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ ஒரு குட் காலா பேட் காலா எனக்கு தெரியல. பட் ஐயர் ரஞ்சில் ஆடி பழைய மாதிரி ஃபார்முக்கு வரணும். நல்ல பிளேயர். ஓகே, டெஸ்ட்டில் கேலிபர் இருக்குது, என்ன பண்ணான்னு இந்தியாவோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்குவாட் தான் இருக்கும். என்ன ஒரு 2 சேஞ்ச் இருக்கும். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், சுப்மன் கில் வண்டோன், ரஜத் பட்டிதார் திரும்பி ஆடுவார். பிகாஸ் கேஎல் ராகுல் இஸ் நாட் ஃபிட். சர்ஃபராஸ் கான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாதனால டெஃபினெட்லி சர்ஃபராஸ் தான் ஆட வைப்பாங்க. கேஎஸ் பரத்தா, துருவ் ஜூலியனா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நானாக இருந்தால் திருப்பிலாம் கேஎஸ் பரத்துக்கு போக மாட்டேன், ஜூரியில் கொடுப்பேன். டெபியூ ஆடுவாங்க, நல்லா அடிச்சு கொடுப்பாரு. அக்ஷர், அஸ்வின், குல்தீப் உங்கள் 3 ஸ்பின்னர். பும்ரா ஆடுவாங்க நம்புறேன். இல்லைனா சிராஜ், முகேஷ் 2 பேர் ஆடுவாங்க. இல்லைனா சிராஜ் ஆர் முகேஷ் ஒருத்தர் ஆடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பிளேயிங் 11. இதுக்கு மேலே சேஞ்சஸ் இருக்கான்னு நான் நம்புறேன். இங்கிலாந்து பக்கம் போவோம். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் ஆனாங்க செகண்ட் டெஸ்ட். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ரொம்ப லெத்தாஜிக்காக ஸ்லகிஷாக ஆட்டாங்க. அதனால தான் தோத்துட்டாங்க. பிகாஸ் நல்லா ஆடி கொடுத்துருந்தாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ தேர்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க, 1 வீக் அபுதாபியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. பென் ஸ்டோக்ஸ் அஸ் அ கேப்டன் வேறு லெவலில் செம்மையாக பண்ணுறாரு. பட் அஸ் அ பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு 70 அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ பென் ஸ்டோக்ஸ் அஸ் அ பேட்ஸ்மேன் ஸ்பின்னு கஷ்டப்படுறாரு. அவர் எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். பட் அஸ் அ கேப்டனா வேறு லெவலில் லீட் பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, ஓப்பனர்ஸ் அவர் ரன் டவுன் 1 2 3 சூப்பராக ஆடி கொடுத்துட்றாங்க. பென் டக்கெட், ஜாக் ராலி, ஓலிபோவ். அதுவும் ஜாக் ராலி மேன் ஆஃப் த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா. 2 இன்னிங்ஸ் ஒரு வேல்யூபிள் 80-70 அடிச்சாரு. அவர் வந்து செட் ஆயிட்டானா நல்லா ஆடுறாரு. பென் டக்கெட் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்விட்ச் இட் எல்லாமே ஆடுறாரே தவிர நிற்க மாட்டாரு. டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு 30s 20s. ஓலிபோவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு 196, அதுக்கப்புறம்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே, ஒரு 30-40 சிப்பின் பண்ணுறாரு. ஸோ இங்கிலாந்து டாப் 3 வந்து ரிலேபிளாக இருக்காங்க, நல்லா ஆடுறாங்க. பட் இந்த டாப் 3 50க்குள்ளே ஆல் அவுட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கிலாந்து. பிகாஸ் அஸ்வின், அக்ஷர், குல்தீப்புக்கு ரேங்க் டர்ன் கச்சா போட்டு செஞ்சிருவாங்க. ரன் ஃப்ளோஸ் தான். ஜோ ரூட் ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அவரோட ஃபார்ம் சரி என்னன்னா, பேட்டிங்கில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போன சீரீஸில் 2 செஞ்சுரி அடிச்சார் முதல் 2 டெஸ்ட் மேட்ச்சில். பட் இந்த இதில் ஒரு 50 கூட அடிக்கல. ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃபார்மில் இருக்கார் ஜோ ரூட். அவர் ஒரு செஞ்சுரி பரவாயில்ல, 50 போட்டால் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. பும்ரா கிட்டையும் அஸ்வின் கிட்டையும் சொல்லி அவுட் ஆறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோ ரூட் எப்படி பார்க்க. ஹோப் தேர்ட் டெஸ்ட்டில் ஒரு 50 இல்லை செஞ்சுரி போடணும். பவுலிங் அவர் கொடுக்கறதும் இல்லை. ஸோ ஜோ ரூட் டீமில் எதுக்கு இருக்கான்ற மாதிரி கேள்வி ஃபார்ம் ஆகுது. ஒரு 50 செஞ்சுரி எதுவுமே இல்லை, அடிச்சே ஆகணும், என்ன கான்ட்ரிபியூஷனே இல்லை. இப்போ கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பென் ஃபோக்ஸ் ஒரு ரீசெண்ட் இதில் நல்லா ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பார்க்குன்னு சொல்லுவேன். கீழே லோயட் வந்து ஆடுற அடிச்சும் ஆடுறாரு, நிந்தும் ஆடுறாரு. பட் ஜானி பேஸ்டோ வந்து நிற்க மாட்டாரு. ஒரு 30 கீழே அவுட் ஆயிடுறாரு. ஸோ பென் ஃபோக்ஸ் அண்ட் ஜானி பேஸ்டோ 2 பேரும் ஒரு 50 போடணும். இல்லை யாராவது செஞ்சுரி போட்டாலும் வேல்யூபிள் தான். பிகாஸ் டீமுக்கு விக்கெட் கீப்பிங் பேக் எண்டில் ஃபோக்ஸ் பண்ணதால பேஸ்டோ மேலே ஆடர் ப்ரெஷர் இருக்குது. அவர் அடிச்சு கொடுத்தே ஆகணும். ஃபோக்ஸ் ஆகுது ஒரு 30-40 சிப்பின் பண்ணுறாரு. பட் 2 பேரும் 50 போட்டால் இங்கிலாந்துக்கு செம்ம அட்வான்டேஜ். பேட்டிங் பேட் டேஸ்னா பவுலர்ஸ் வைஸ் போங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சன், ஓ மை காட், 45 ஏஜ்ல கோட்டுங்க சத்தியமாக. பால் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறாரு, ஆங்கிளின் பண்ணுறாரு. இந்த ஏஜில் இந்த மாதிரி சீம் பொசிஷன் பிடிச்சி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஓவர்சீஸ் இல்லாமல் அவே கண்டிஷன்ஸில் வேறு லெவல். சொல்லி கில்லு ஆண்டர்சன் விக்கெட் எடுப்பார். ஸோ ஜேம்ஸ் ஆண்டர்சன் தேர்ட் டெஸ்ட்லேயும் ஒரு 3-4 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸ்விங்கெல்லாம் கட்சிதுன்னு போய்ங்க, கையிலே பிடிக்க முடியாது ஆண்டர்சனை. டாம் ஹாட்லி, ரேஹான் அஹமத், ஷோயப் பஷீர் இவங்க 3 பேருக்குலாம் சிம்பிள். ரேங்க் டர்னர் இல்லைனா கஷ்டப்படுவாங்க. ரேங்க் டர்னர் கொடுத்தா இவங்களும் நம்ம ஸ்பின்னர்ஸ் மாதிரி கொஞ்சம் டெட்லியாக இருப்பாங்க. அதுவும் டாம் ஹாட்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக சொல்லவே முடியாது. திடீர்னு நல்லா டர்ன் ஆகும், திடீர்னு பால் கிரிப் ஆகும், லோ ஆகும். ஸோ ஜடேஜா மாதிரி இவரும் போடுவார். ஸோ டாம் ஹாட்லி பேட்டிங் ஒரு 20-30 சிப்பின் பண்ணுறாரு. பவுலிங்கில் ஒரு 5-6 விக்கெட்ஸ் எடுத்தால் இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரேஹான் அஹமத் அண்ட் ஷோயப் பஷீர் யங் பாய்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பின்னர்ஸ் ஃபார் ஃபியூச்சர்னே சொல்லுவேன். ரேஹான் அஹமத் பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு 20-30 அடிக்கிறாரு. பட் என்னன்னா 2 பேரும் நிறைய
நிறைய ரன்ஸுக்கு போகிறாங்க, கண்டெயின் பண்ண மாட்டாங்க, விக்கெட்ஸ் எடுத்தாலும் ரன் டீல் அவுட் பண்ணுறாங்க. பட் இப்போவுமே இந்தியாவுக்கு ஸ்பின்னர்ஸ் ஒரு ப்ராப்ளம் தான். ரேஹான் அஹ்மத் ரன் கொடுத்தாலும் நல்லா போடுறாரு, ஷோயிப் பஷீர் டைட்டாக போடுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே 2 இன்னிங்ஸில் கம்பைண்டாக ஒரு 8 விக்கெட் எடுத்தான்னு வைங்க, இந்தியா பேட்ஸ்மேன் கன்ஃபார்ம் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஓவரால் இங்கிலாண்டோட ப்ரிடிக்டட் பிளேயிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் என்ன பிளேயிங் ஆனாங்களோ அதே பிளேயிங் இருக்க போது. ஜோ ரூட்டுக்கு ஒரு இன்ஜுரின்றாங்க, பட் ஹோப்ஃபுல்லி ரிகவர்ஸ். ஸோ ஜாக் ராலி, பென் டக்கெட் ஓப்பனிங், ஓலி போப், ஜோ ரூட் 2 and 3, பேட்ஸ்டோ அட் நம்பர் 5, பென் ஸ்டோக்ஸ் கேப்டன், பென் ஃபோக்ஸ் விக்கெட் கீப்பர், டாம் ஹாட்லி, ரேஹான் அஹ்மத், ஷோயப் பஷீர், ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ இப்படி தான் இருக்கும் 4 பவுலர்ஸ். தேவைப்பட்டா பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட் பவுலிங் போடலாம். ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் லோன் மாற்ற மாட்டாங்க. இங்கிலாந்து லைன் அப் செட்டு பேட்டிங் அக்ரெசிவாக தான் ஆட போகிறாங்க, பேஸ் பால் இருக்க தான் போகுது. ஸோ யார் என்ன பண்ண போகிறான்னு பார்க்க. டெஸ்ட் மேட்ச் வேற லெவலில் பாய்ஸ் ஆயிருக்கு மக்களே. 2 டீமும் 1 ஆல் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ராக்லாம் வாய்ப்பே இல்லை, கன்ஃபார்ம் ஏதாவது டீம் ஜெயிக்க தான் போகுது. என்னோட ப்ரிடிக்ஷன் இந்தியா 55, இங்கிலாந்து 45, 2 டீமுக்குமே சான்ஸ் இருக்குது. ராஜ்கோட் பேட்டிங் பேரடைஸாக கட்சா ஹோப்ஃபுல்லி இந்தியாவுக்கு தான் டாமினேஷனாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும். பட் ரேங்க் டனராக கட்சா இந்தியாவுக்கு என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும் இங்கிலாண்டுக்கு இருக்கும். ஸோ 2 டீமும் கேஷிங் பண்ண பார்ப்பாங்க. அது எந்த மாதிரி பிச்சுன்றது பொறுத்து தான் வின்னிங் காம்பினேஷன். ஸோ அவ்வளோ தான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு வந்துட்டோம். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. இதுக்கப்புறம் ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும், ஷார்ட்ஸாகவும் சரி, வீடியோவும் சரி. பிகாஸ் IPL 2024 less than 1 month. ஸோ IPL அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே.